ओम श्री कृष्णाय परमात्मने नमः। नैव तस्य कृतेनार्थः नाकृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः। பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் ஞான யோகத்தை கடைபிடிக்கின்ற ஞானியை பற்றி கூறுகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்மயோகம் கூறப்பட்டது. இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் சிறப்பாக ஞான யோகியை பற்றி கூறுகிறார். செயல் அப்படிங்கிறதுடைய பர்பஸ் என்ன என்பதை தெளிவாக பகவான் இதுவரை விளக்கி இருக்கிறார். செயல் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் மன தூய்மையை பெறுவதற்காக செய்ய வேண்டும். ஞானத்திற்கான தகுதியை பெறும் வரை செயலை செய்ய வேண்டும். செயலின் மூலமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு, அதாவது கர்மயோகத்தை நன்றாக செய்து சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்த ஞானியை பத்தி இங்க பேசிட்டு இருக்கார். அந்த ஞானியை பற்றி என்ன சொல்கிறார்னா, தஸ்ய கிருத்தேன அர்த்தஹ ந, தஸ்யன அவருக்கு, கிருத்தேன ஒரு செயலை செய்வதால், அர்த்தஹ ந ஏவ, அர்த்தஹன ஒரு பயன் இல்லை, அதாவது செயல் செஞ்சாதான் ஆகணும், அவர் செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவருக்கு எந்த விதமான கடமைகளையும் சாஸ்திரங்கள் விதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஞானி ஒருவர் செயல் புரிந்துதான் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை. ஏன்னா செயலின் பலனை அவர் அடைந்து விட்டார். உள்ள தூய்மையை பெற்று ஞானத்திற்கான தகுதியை பெற்றுதான் இப்ப ஞானியா இருக்கார். அதனால அவர் செயல் புரிந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. செயல்னால அவருக்கு எந்த பயனும் இல்லை. அகிருத்தேன கஷ்டன, செயலை புரியாததுனால ஏதாவது அவர் இழந்துடுவாரானா அதுவும் கிடையாது. தன்னை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக உணர்ந்து அந்த ஞானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஸ்தித பிரஜன் அந்த ஞானி, அவர் செயல்னால அடைவதும் ஒன்று இல்லை, செயலை விடுவதனால ஒன்றை இழப்பதும் இல்லை, எதுவுமே கிடையாது. சர்வபூதேஷு அனைத்து உயிர்களிடத்திலும், அஸ்ய இவருக்கு, நச்ச அஸ்யன்னு இருக்கு இல்லையா, அஸ்ய இவருக்கு, கஷ்டிது அர்த்த வியபாஸ்ரயா ந, அர்த்த வியபாஸ்ரயனா ஏதோ ஒரு பயனை பொருட்டு சார்ந்திருத்தல் என்பது அது இல்லையாம். ந, நம்ம எல்லாருமே ஒருத்தர் சார்புடன் இருக்கிறோம் இல்லையா. ஒரு ஜீவன், ஒரு மனிதன் என்ற கோணத்துல பார்க்கும் பொழுது சார்புடையவர்களாக இருக்கும். ஒரு கர்மயோகி, ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லும் போது சார்பு இருக்கிறது. ஆனா தன்னுணர்வு என்பதே இல்லை. யான் எனது என்னும் செருக்கை அறுத்துவிட்ட ஞானிக்கு, துறவிக்கு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு துறவி, மெய்யுணர்ந்த துறவி ஞானி, அவருக்கு செயலை செய்வதால ஒண்ணும் இல்லை, செயலை விடுறதுனால ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அவர் எதன் பொருட்டும் எவரையும் சார்ந்திருப்பதில்லை. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதாவது பிசிக்கல் நீட்ஸுக்கு சுவாமிஜி எப்பயும் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு, யாரோ அவங்கள கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, அது பரவாயில்ல. இமோஷனல் நீட்ஸ் இருக்காது. உணர்ச்சி பூர்வமான தேவைகள் யாரையோ சார்ந்திருக்கும், பொருளாதாரத்துக்காக சார்ந்திருக்கும், அப்படி எதுவுமே இருக்காது. அவர்கள் முழுக்க முழுக்க யாரை நம்பி துறவரம் மேற்கொண்டிருக்கிறார்கள்? இறைவனை நம்பி. அவர்களுக்கு உணவளிப்பது இறைவனுடைய பொறுப்பு. அதனால எந்த விதமான சார்பும் அவர்களுக்கு இருக்காது. உலகத்தை அவர்கள் சார்ந்திருப்பதில்லை. உலக மக்களை அவர்கள் தங்களுடைய இன்பத்தின் பொருட்டோ, பாதுகாப்பின் பொருட்டோ, அமைதியின் பொருட்டோ சார்ந்திருப்பதில்லை. பொதுவா மனிதர்கள் இந்த 3 விஷயத்துக்காக தான் சார்ந்திருக்கும். ஒருத்தர் எதுக்கு சார்ந்திருக்கோம்னா, செக்யூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸ் அப்படின்னு பூஜ்ய பரமார்த்தானந்த சுவாமிஜி சொல்லுவாங்க. செக்யூரிட்டியான பாதுகாப்பு, இந்த மனிதர் என்னோட வாழ்க்கையில இருக்கிறதுனால எனக்கு இவரால பாதுகாப்பு, ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அப்புறம் அவர் இருந்தாதான் எனக்கு அமைதியா இருக்கு, அவங்களோட பிரசன்ஸ்ல நான் பாதுகாப்பாக உணர்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், அப்புறம் ஆனந்தமாக இருக்கிறேன், ஹாப்பினஸ் எல்லாம் சொல்றோம். ஆனா ஞானி ஒருவர் இந்த உலகத்தை முற்றிலுமாக சார்ந்திருப்பதை விட்டு விடுகிறார். ஈவன் கடவுளை சார்ந்திருப்பதை கூட விட்டு விடுகிறார். அவர் தன்னில் தான் நிலை பெற்றவராக இருக்கிறார். சென்ற ஸ்லோகத்தை தானே பார்த்தோம். ஆத்ம திருப்தக ஆத்மரதிகி. அப்படி இருக்கிறதுனால அவர் சுதந்திரமானவராக இருக்கிறார். அவர் எதையும் எதன் பொருட்டும் சார்ந்திருக்கவில்லை. இப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஞானியை பத்தி இங்க பகவான் நமக்கு கூறுகிறார். இன்னும் 6வது அத்தியாயத்திலும் சொல்லுவார், மனதை பக்குவப்படுத்தி கொள்ள விரும்புபவனுக்கு செயல் புரிவது சாதனம், மனதை ஏற்கனவே பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு செயலை விடுவது சாதனம்னு சொல்வார்.
ஆக இவருக்கு வந்து செயல் அப்படிங்கிறது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் வந்து செயலின் பிரயோஜனத்தை இவர் அடைந்து விட்டார். அதனால யாருமே இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவருக்குமே அந்த செயல் புரிந்துதான் ஆகணும், நான் செஞ்சுதான் ஆகணும். நிறைய நேரம் வாழ்க்கையில நம்ம செயல் புரிவது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, ஈகோனால ட்ரிகர் பண்ணி தான் செயல் புரிவோம். நல்லா கவனிச்சோம்னா ஒரு இடத்துல வந்து எனக்கு என்ன அங்க ஒரு ரோல் இருக்கு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு நான் இந்த தன்னுணர்வு, இண்டிவிஜுவாலிட்டி இதை காட்டிக்கிறதுக்கு தான் ஒரு வேலை செய்வோம். எல்லாரும் ஒரு இடத்துல வேலை செய்வோம், நானும் ஒண்ணு செஞ்சேன்னு இருக்கணும். நான் இந்த உடல், இந்த மன கூட்டமைப்பு, இந்த இண்டிவிஜுவலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஞானி அப்படி அல்ல. அவர் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக தன்னை உணர்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் வடிவம் அந்த இதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. அது இருந்தும் இல்லாதது மாதிரி பார்க்கிறார், மித்யாவாக பார்க்கிறார். அதனால அவர் எங்க போனாலும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏதாவது பின்னாடி எப்படி அந்த ஞானி செயல் புரிவார்ங்கிறதையும் பகவான் சொல்ல போகிறார். ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்ற கருத்து என்ன, ஞானி ஒருவர் செயல், எனக்கு வந்து செயல் புரிஞ்சாதான் எனக்கு திருப்தி அப்படிங்கிறது கிடையாது. நிறைய நேரம் வீடுகள்லயும் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் என்ன பண்றோம், நான் அதை பண்ணாதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சாதாரணமா சொல்றேன், எனக்கு செஞ்சாதான் எனக்கு திருப்தி அப்படிங்கிறோம்ல. ஞானி அப்படிப்பட்டவர் அல்ல. சுவாமிஜி ரொம்ப அழகா இதை போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைவுக்காக வேலை செய்பவன் அஞ்ஞானி, நிறைவினால் வேலை செய்பவன் ஞானி. அவ்வளவு அழகான ஸ்டேட்மெண்ட். இதை செஞ்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நினைச்சு செயல் புரியறது வந்து ஞானியோட வேலை கிடையாது. நான் நிறைவா இருக்கேன், ஏதோ வாழ்க்கையில கொஞ்ச நாள் உலகத்துல இருக்கோம் செய்வோம், அதுதான் நான் பைண்டிங். அந்த செயல்களால் சிறிதளவு கூட பாதிக்கப்படாமல் லீலையாக, விளையாட்டாக, ஆனால் தர்மமான முறையில் ஞானிகள் இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். வெளியில பார்த்தா தெரியாது. ஒருத்தருடைய மனசுல எவ்வளவு ஞானம் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியில செயல்களால கூட நம்ம அனுமானம் செய்ய முடியாது. ஒரு செயலால் நாம் பாதிக்கப்படுகிறோமா இல்லையாங்கிறது அவரவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆக செயல் புரிஞ்சே ஆகணும், நான் வேலை செய்யாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொன்னார் இல்லையா பகவான். பிரகிருத்தியின் குணங்களால் தூண்டப்பட்டு நாம் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறோம். நம்மளையும் அறியாம செயல் புரியும், அது வாசனை ஆயிடுது. வேலை பார்க்காம இருக்க முடியாது, செயல் புரியாம இருக்க முடியாது. சப்போஸ் செயல் புரியாம எதையாவது மிஸ் பண்ணிடுவோமோ, அப்படி உலகத்துல எல்லாரும் நம்மள வந்து மறந்துடுவாங்களோ, நம்ம இருந்த சுவடே தெரியாதே, அப்படிலாம் இன்செக்யூரிட்டி. இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஞானி அவர் செயலை நன்றாக நிறைவு செய்திருக்கிறார். செயலின் பலன் கர்ம யோகத்தை நன்றாக செய்து ஞான யோகத்திற்குள் வந்து குருமுகமாக சாஸ்திரங்களை கற்று சந்தேகங்களை நீக்கி கொண்டு தானே மெய்ப்பொருள் என்ற ஞானத்தை நன்றாக தியானம் செய்து ஆழ்மனதற்கு கொண்டு சென்று யான் எனது எனும் செருக்கை நீக்கி அவர் ஆனந்தமயமானவராக இருக்கிறார். அதனால அவருக்கு வந்து செயல் வந்து அவரை செயல் புரிஞ்சுதான் ஆகணுங்கிறது இல்லை, செயலை விட்டாலும் ஒண்ணும் இல்லை. யாரையும் எதன் பொருட்டும் அவர் எந்த பயனை முன்னிட்டும் அவர் யாரையும் சார்ந்திருப்பதில்லை என்று பகவான் மிக அழகாக இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.